தங்க வசனம். மனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க்கு 1:35. இன்றைய தியானம் தனி ஜெபம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாள் அதிகாலையில் மூத்த அரசு அலுவலர்கள் அவரின் முக்கியமான காரியத்தை பற்றி ஆலோசிப்பதற்கு சந்திக்க சென்றனர். ஆபிரகாம் லிங்கன் தனது அறையில் யாருடனோ பேசும் குரல் கேட்டு வெகு நேரம் பக்கத்து அறையில் காத்திருந்தனர். வெகு நேரம் கழித்து வெளியே வந்தார் ஆபிரகாம் லிங்கன். யாருடனோ பேசிக் கொண்டிருந்தீர்களே என்று கேட்ட அதிகாரிகளுடன், நான் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தேன் என்றார் லிங்கன். மேலும் அவர், நான் சிறு பையனாக காடுகளில் விறகு வெட்டி ஜீவனம் செய்து வந்த போது என்னை பராமரித்த என் பாட்டி எனக்கு ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் முதலில் ஆண்டவரோடு பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அதை இன்று வரை விடாமல் செய்கிறேன் என்றார். இன்று நீங்கள் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறீர்களா? ஜெபிப்பதற்கென்று ஒரு இடத்தை தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? பிறகு பொறுக்கிய சிறுவனை அமெரிக்க ஜனாதிபதியாய் உயர்த்தியது தனி ஜெபம். தேவகுமாரன் இயேசுவும் இவ்வுலகிலே தனி ஜெபம் செய்தார். ஜெபத்திற்கு முதலிடம் கொடுங்கள், முதன்மையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார்.